மாண்பு உறுப்பினர் ஜேஎம்எஸ் ஹசன் மௌலானா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் கட்சியின் தலைவர் அவர்களுக்கும் கட்சியுடைய சிஎல்பி அவர்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்த வேளச்சேரி மக்களுக்கும் எங்களுடைய மாவட்டத்தின் அமைச்சர் ஐயா திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மெய்க்கால் புறம்போக்கு இந்த மாதிரி இடங்களில் இது வரைக்கும் மின்சாரம் வழங்கவில்லை. ஸோ நம்ம ஏன் தவறு ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் மாண்புமிகு துணைத் தலைவரின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய மாவட்டத்தின் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மீனவ கிராமங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஊரூர் குப்பத்திலிருந்து ஆரம்பித்து ஊரூர் குப்பம், ஓடை மாநகர், திருமான்மூர் குப்பம், பொட்டிவாக்கம், ஈஞ்சம்பாக்கம், உத்தண்டி, முட்டுக்காடு, கோவளம் வரைக்கும் இருக்க எல்லா மீனவ கிராம மக்களையும் வரவழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார். யாரிடம் கேட்டாலும் நாங்கள் 100 ஆண்டு இங்கே இருக்கிறோம், 200 ஆண்டு இங்கே இருக்கிறோம் என்று தான் கூறுவார்கள். அந்த மக்களின் கோரிக்கை என்னவென்றால், எங்கள் வீட்டுக்கு மின்சார இணைப்பு தாருங்கள் என்று. மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் இது ஒரு 4வது முறையாக இந்த கேள்வி இங்கே எழுப்பியிருக்கின்றார். என்னிடம் தொடர்ந்து ஒரு 5-6 முறை இது பற்றி சொல்லியிருக்கின்றார். இந்து சமய அறநிலையத்துறையின் இடத்திலே வசிப்பவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதென்றால், ஒன்று, அவர்கள் திருக்கோயிலுடைய வாடகைதாரராக இருந்து வாடகை எதுவும் நிலுவையில் இல்லை என்றால் மின்சாரம் வழங்கப்படும். அப்படியே மின்சாரம் வழங்கப்பட்டாலும் குடியிருப்பவர்கள் பெயரில் மின்சாரம் வழங்க முடியாது. திருக்கோயிலுடைய சொத்துக்கள் அனைத்துமே மைனர் ப்ராப்பர்ட்டி என்று வகை இருக்கின்றது. திருக்கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட இடங்களில் இருப்பவர்களுக்கு மைனர் ப்ராப்பர்ட்டிக்கு தனிப்பட்டவர்களிடம் மின்சாரத்திற்கு அவர்கள் பெயரில் அனுமதி வழங்க முடியாது. இது குறித்து நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு மின்சாரம் வேண்டுமென்றால் வாடகைதாரர்களாக திருக்கோயிலுக்கு வர சொல்லுங்கள். அந்த வாடகை என்னவோ ஃபேர் அண்ட் கமிட்டி படி அதில் ஏதாவது குடியிருப்பு என்றால் சலுகை காட்ட சொல்லி அவர்களை திருக்கோயில் வசமாக வாடகைதாரர்கள் ஆக்கி கொண்டு மின்சாரம் நிச்சயமாக வழங்கப்படும். ஆனால் திருக்கோயில் பெயரில் தான் மின்சாரம் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு மின்சாரத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் மேய்க்கால் புறம்போக்கு பற்றி இங்கே எடுத்து சொன்னார்கள். பொதுவாக மின் வாரியத்திற்கென்று சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் மின் இணைப்புகள் வழங்க முடியும். இருந்தபோதும் கூட பல்வேறு இடங்களில் வனப்பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு மின் இணைப்பு வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றன. நீர்நிலைகளை குடியிருப்பவர்களுக்கு மின் இணைப்பு வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றன. அதேபோல் மேய்க்கால் புறம்போக்கில் இருக்கின்றவர்களுக்கு மின் இணைப்பு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 27 லட்சம் மின் இணைப்புகள் விண்ணப்பித்தவர்களுக்கு முழுமையாக மின் இணைப்பு வழங்கப்பட்டு மின்சார வாரியம் சாதனை படைத்துள்ளது. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் உரிய ஆவணங்களோடு விண்ணப்பிக்கின்ற பட்சத்தில் 3 நாட்களுக்குள் அவர்களுக்கு உரிய மின் இணைப்புகள் வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் அது குறித்து உரிய ஆவணங்கள் எங்களிடத்திலே கொடுக்கின்ற பொழுது நான் துறையினுடைய அதிகாரிகளுக்கு அதை அனுப்பி வைத்து அதற்கான நடவடிக்கைகளை துறை முன்னெடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணங்கள்லாம் எங்கிட்ட கொடுங்க, நான் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்து அது சம்பந்தமாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு துறை முன்னெடுக்கும். அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. உண்மையிலேயே இந்த மக்கள் நம்ம தான் பாதுகாக்க போகிறோம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த அரசாங்கத்தில் கிடைத்தால் மட்டும்தான் உண்டு என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் தான் அதை பாதுகாக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் மின்சாரத்துறை அமைச்சர், உங்கள் செயல்பாடு மிகவும் சூப்பர்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன காரணம்னா, சென்னையில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த வருஷம் இதுவரை ஒரு தொலைபேசி கரண்ட் கட்டு லோ வால்டேஜ்னு வரவே கிடையாது. அச்சீவ்டு கெப்பாசிட்டி பியூட்டிஃபுல். 20,500 மெகாவாட் நெருக்கி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, இப்போது மாசு கட்டுப்பாடு, இந்த பொல்யூஷன் இல்லாத ஒரு கரண்ட் உருவாக்கணுன்றதில் தெளிவாக இருந்திருக்கார் அமைச்சர் என்பதிலும் மாற்று கருத்தில். ஏனென்றால் 10,000 மெகாவாட்டுக்கு மேலே சோலார் எனர்ஜி உருவாக்கியிருக்கீங்க, 10,000 மெகாவாட்டுக்கு மேலே விண்ட் எனர்ஜி உருவாக்கியிருக்கீங்க. இது போக இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. நானோ டெக்னாலஜியில் எனர்ஜி வந்திருக்கு. சோலார் எனர்ஜியில் இந்த மொட்டை மாடி சோலார்னு ஒரு சோலார் எனர்ஜி இருக்குது. அது நல்லா ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிட்டு இருக்கு.
இந்த மொட்டை மாடி சோலார் எனர்ஜியில் இந்த பேட்டரி பேக்கப் பிரச்சனை வருது. என்னென்னா நம்ம சோலார் கொடுத்துட்றோம், மெயின் கிரிட்டோட சோலாரை இணைச்சிக்கிறாங்க. ஸோ 15,000 ரூபாய் பில்லு கட்டுறவங்க மொட்டை மாடி சோலார் போட்டோன்னே ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு பில்லு வந்துடுது. ஆனால் அந்த சோலார் வந்து வரக்கூடிய கரண்ட்டை வந்து சேமித்து வைக்கிற அந்த பேட்ரி வந்து நம்ம தருவதில்லை. அந்த பேட்டரியை சேர்த்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த வீட்டில் வந்து ஒரு பேக்கப் கரண்ட் இருக்கும். அந்த பேக்கப் எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி தர வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த 2 எனர்ஜி போக கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிறது. இதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் போக முல்லை பெரியாறு என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையோட மொத்த தீர்வுக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கிறது. என்னவென்றால், முல்லை பெரியார் அணை வந்து 152 அடி அணை, 142 அடிக்கு தண்ணி தேக்கலாம். ஆனால் வந்து தமிழ்நாடு வந்து முல்லை பெரியாறுலேருந்து தண்ணி எடுப்பது அதோடைய வால் பகுதியிலிருந்து தான். கரையோரம் கடல் அரிப்பு ஏற்படும். அது ஏற்படுவது மேற்கே தான், கிழக்கே வந்து அது ஏற்படாது. என்ன காரணம்னா, தண்ணி வந்து எங்கே போய் ஃபோர்ஸ் ஹிட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸில் தான் வந்து டேமேஜ் ஏற்படுத்தும். முல்லை பெரியார் டேம்லேருந்து தண்ணி வந்து நீங்கள் வால் வழியாக தான் தமிழ்நாட்டுக்கு நாம் எடுக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பகுதியில் சுமார் 200 மெகாவாட் மின்சாரமும் உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஹைட்ரோ எனர்ஜி இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக்க வேண்டும். UPA 1, UPA 2 நம்முடைய அரசாங்கம் இருக்கும் காலத்தில், நம்மளுடைய அமைச்சர்கள் இருக்கும் காலத்தில் தான் இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்த பிறகு தான் இன்று அந்த பக்கத்தில் உஸ்லம்பட்டியில் வானம் பார்த்த பூமி. இன்று உஸ்லம்பட்டி அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் முப்போக விளைச்சலுக்கு உஸ்லம்பட்டியும் இன்று ஆளாகிவிட்டது. இதையெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக புது எனர்ஜிஸை உருவாக்க வேண்டும். இன்னும் நிறைய நியோ டெக்னாலஜிஸ் கொண்டு வர வேண்டும். மேலும் மேலும் தமிழ்நாடு வந்து எக்ஸஸ் மின்சாரம் கொண்டு வந்து இருக்க வேண்டும் என்பதில் மற்ற மாநிலங்களுக்கு விற்கிற அளவுக்கு நம்மிடம் மின்சாரம் உற்பத்தி வர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது என்னுடைய தொகுதி பிரச்சனைகளுக்கு வருகிறேன். அரசாங்க புறம்போக்கு, கிராம நத்தம், இது போன்ற இடங்கள் காந்தி ரோடு, தாமோதரபுரம், MGR காலனி என்று என் தொகுதியில் இருக்கிறது. இந்த பகுதி மக்களுக்கு இன்று வரை பட்டாவோ சேல்டீடோ வழங்கவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் நகரை உருவாக்கினார். அந்த பகுதி மக்களுக்கு சேல்டீடு வழங்கினார். அந்த காலத்திற்கு பிறகு அந்த பகுதி மக்களுக்கு இதுவரை சேல்டீடோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சான்றிதழ் கூட வழங்க யாரும் முன்வரவில்லை. அதை கண்டிப்பாக வழங்கி தர வேண்டும் என்று இத்தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் கோயில் நிலங்களில் வாழ்பவர்கள் அவர்களுக்கும் பாதுகாப்பு, உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அதற்கு பதில் கூறியதற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் கக்கன் காலனி, என் தொகுதியில் இருக்கக்கூடிய கக்கன் காலனி, இந்த கக்கன் காலனி குடியிருப்பு வந்து 304 குடியிருப்பு. 304 குடியிருப்பு புது குடியிருப்பு கட்டி தருகிறோம் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியதால் அந்த மக்கள் வந்து அந்த முன்பணம் பெற்று அங்கேருந்து காலி செய்து வெளியே சென்று விட்டார்கள். கண்டிப்பாக அதை சீக்கிரமாக எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இத்தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சரிடம் என்னுடைய இன்னொரு வேண்டுகோள். ஆதம்பாக்கம் உடைய போலீஸ் ஸ்டேஷன் செக்ரட்டேரியட் காலனியில் வரணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நம்ம ஆதம்பாக்கம் வேளச்சேரியோடைய இணைப்பு இடத்தில் அந்த இடம் காலியாக 8 கிரவுண்ட் கொடுத்து வைத்திருக்கின்றோம் இருக்கிறது. அங்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு காவல் நிலையம் அமைத்து தர வேண்டும். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் ஃபயர் ஸ்டேஷன் கேட்டிருந்தோம் வேளச்சேரி TNHBயில். அந்த ஃபயர் ஸ்டேஷன் எங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் அவர்கள் அமைத்து தர வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். VHS ஹாஸ்பிட்டல் இருக்குது. VHS ஹாஸ்பிட்டல்லேருந்து சுமார் ஒரு 50 ஏக்கர் நிலம் காலியாக இருக்கிறது. சாலை தொடக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 50 ஏக்கர் இடம் காலியாக இருக்கிறது. அது டோட்டுக்கு சொந்தமான இடம். அங்கு இதுவரை சென்னையில் அரசாங்க பொறியியல் கல்லூரி வரவே இல்லை. ஒரு அரசாங்க பொறியியல் கல்லூரியை மாண்புமிகு அமைச்சர் அங்கே ஆரம்பித்து சென்னை வாழ் மக்களுக்கு அரசாங்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வேணும் என்பதில் மாண்புமிகு அமைச்சர் உறுதி கொண்டு எங்களுக்கு அதை தர வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாப்பதில் முக்கியத்துவம் தருகிறார். கண்டிப்பாக இந்த சென்னை வாழ் மக்களை மிக மிக முக்கியமான அளவில் பாதுகாத்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பார் என்று கேட்டவனாக, அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான், இல்லை என்றால் அந்த சாலையோர வியாபாரிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிறது, அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இந்த மீன்பிடி தலைகாடம் வேற இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஒரு வரமுறைப்படுத்தி, ஏன்னா ஏற்கனவே வந்து கார்ப்பரேஷன் வரமுறைப்படுத்தி அவர்களுக்கு லைசன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க.
ஆனால் இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு 10:30 மணி வரைக்கும் கடை வைக்கணும்னு ஒரு ஆணை மாண்புமிகு முதலமைச்சர் பிறப்பித்தார் என்றால் எந்த தொல்லையும் இல்லாமல் இன்னலும் இல்லாமல் சாலையோர வியாபாரிகள் நலிவடைந்த வியாபாரிகள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜெய். மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பற்றி இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாடு 3வது இடத்தை வகிக்கிறது. மின் உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கின்றன. அதேபோல் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் நாம் 2வது இடத்திலிருந்து அதிகமான மின் உற்பத்தியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒட்டுமொத்த நம்முடைய மின் தேவையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக 50 விழுக்காடு மின் உற்பத்திக்கான திட்டங்களை வழிவகுக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவுகளை வழங்கி அந்த வகையில் அதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வெளிநாடுகளுக்கு செல்வது குறித்து இங்கு எடுத்து சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர்கள் எங்களுக்கு ஆலோசனைகளை உத்தரவுகளை வழங்கி நானும் துறையினுடைய அதிகாரிகளும் வெளிநாடுகளுக்கு சென்று கடலில் காற்றாலை அமைக்கக்கூடிய அந்த திட்டங்களை நாங்கள் அங்கு பார்வையிட்டு வந்தோம். இப்பொழுது ஒன்றிய அரசு அந்த கடல் காற்றாலை அமைப்பதற்காக 35 ஜிகாவாட் அளவிற்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதில் நாம் 2000 மெகாவாட் அளவிற்கு நாம் ஒப்புதலை வழங்கியிருக்கின்றோம். 4 ரூபாய்க்கு நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்து கொள்கிறோம் என்ற அவரிடத்திலே ஒப்புதலை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து முதலமைச்சர்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி ஒன்றிய அரசு நிர்ணயித்ததே 2030க்குள்ள 43 விழுக்காடு தான். ஆனால் நம்முடைய முதலமைச்சர்கள் நம்முடைய தேவையில் 50 விழுக்காடாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியினுடைய மின் உற்பத்தி இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து துறை அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள்.